பாத்தியா? ஆமா, பீமாபுரம் இளையராணி. ராணிய சொல்லலடா போல். அவங்க கழுத்துல இருக்குது வைர நெக்லஸ். கண்ணை பறிக்குது. அத நம்ம பறிக்கணும். வைரமலை காணமா? ராணியோட வைரமலை காணாம போயிடுச்சு. போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் வர்ற வரைக்கும் யாரும் இங்க இருந்து போகக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் சோதனை போடணும். மிஸ்டர், வாட் ஹேப்பன்? ராணியோட வைரமலை காணாம போயிடுச்சு. வாட்? நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது காஸ்ட் ஜோல்ஸ் ஏன் போட்டுட்டு வர்றீங்க? ஆமா, அதனாலதான் இந்த மாதிரி சீப் ஹோட்டலுக்கெல்லாம் வரதில்லை. மிஸ்டர் மிஸ்டர் அந்த வைரமாலை எவ்வளவு விலை போகும்? ஏன் நீங்க தந்துருவீங்களா? நான் பே பண்றேன். 1,00,000க்கு மேல சொல்றேன். நான் கொடுத்துறேன். என்னுடைய ஹோட்டலுக்கு வரவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது. அதுக்காக நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன அவமானப்படுத்துறாங்க. ப்ளீஸ், நான் கொடுத்துறேன். ஓகே ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேவையில்லைன்னு நினைச்ச தந்தையும் அவரை தேடி அலைஞ்ச மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற அற்புதமான காட்சி. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கம், எதை பேசுறதுன்னு எனக்கு கலக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என் பேர் கண்ணன். நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்லையே. அப்பா அப்படின்னு உங்களை நான் கூப்பிடட்டுமா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. கண்ணா, அப்பா, கண்ணா, அப்பா. என்ன மன்னிச்சிருக்க. இதை கொடுத்துட்டு போறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க டாக்டர்கிட்ட கொடுத்த பிளாங்க் செக். கண்ணா, இது உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த பணத்தை வாங்கி எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல கொடுக்க உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை, நான் உங்க அப்பா.
நீங்க என்ன அப்பாவா? நான் உங்க பிள்ளையா? இது வரைக்கும் அப்படியா நாம உறவு கொண்டாடணும்? போகட்டும். ஏதோ வந்தது வந்துட்டேன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நான் உங்களுக்கு முதல் குழந்தை தானே? ஆமா, முதல் குழந்தை. அதுவும் ஆண் குழந்தை பிறந்துட்டான். அப்பா அம்மா அது மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? உண்மைதான். இல்ல போய் என் வரைக்கும். ஏப்பா, நான் பிறக்கும் போது கூட நீங்க இதே மாதிரி பணக்காரரா தானே இருந்தீங்க? ஆமா. அப்பா, நான் விகாரமா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேண்டாத பொருளை குப்பை தொட்டியில வீசி எறிகிற மாதிரி என்ன எரிஞ்சிட்டீங்களா? நீங்க பிறந்தப்ப உங்க அப்பா கூட இதே மாதிரிதான் செய்தாரா? எது? இல்ல, நீங்களும் என்ன மாதிரி தானே இருக்கீங்க, அதனால உங்க அப்பா உங்களை வேணான்னு சொல்லிட்டாரான்னு கேட்கிறேன். இல்ல. ஏன்? அவர் அழகாதவர், இந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியாதவர். இல்ல, உங்க அப்பா ஏழை, அதனால தான் அவருக்கு இருதயம், இரக்கம், பாசம் எல்லாமே இருந்தது. எங்க அப்பா பெரிய பணக்காரர், அவர்கிட்ட இரும்பு பெட்டி மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ள பணத்தையும் கௌரவத்தையும் மட்டும்தான் வச்சு கூட்டியிருக்காரு. அதனால தான் பெத்த பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டாரு. கண்ணா, அப்பா, என் விகாரத்துக்கு காரணமே நீங்க தாங்கிறத மறந்துட்டு என்ன வெறுத்து ஒதுக்கி அனாதையா அடையும்படியா செஞ்சிட்டீங்களே. இதை விட நான் பிறந்தப்பவே என்ன கொண்டு இருக்கலாமே. ஐயோ, நான் அதைத்தான் செய்ய சொன்னேன், அதைத்தான் செய்ய சொன்னேன். நீ உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதா? நீ பிறந்த அன்னைக்கே உன்னை கொண்டுட சொன்னேன். அந்த முட்டாள் ராஜு அதை செய்யறேன். நீ உயிரோட இருக்கிற விஷயம் சமீபத்தில் தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா நீங்களே ஒரு வழியா என்னை எப்படியாவது கொண்டு இருப்பீங்க. இல்ல கண்ணா, நான் இப்ப குற்றவாளி கொண்டுல, கடந்த காலம் சாட்சி கொண்டுல, நீ நீதிபதி ஸ்தானத்துல. என் குற்றங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்புறேன். நீ என்ன தண்டனை கொடுக்கறியோ அதை நான் ஏத்துக்கிறேன். வெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எவ்வளவு சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டேன். ஏப்பா, இந்த விஷயமெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல? தெரியணும்னு நீ விரும்புறியா? இல்ல, நான் இறந்தவனாவே இருக்கு. அது மட்டும் அழகான எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு அவலட்சண மகனா இருக்க வேண்டாம். எங்க அம்மாவுக்கு மகனா இருக்க வேண்டியவன் என் தம்பிதான். கலகலன்னு இருக்கிற உங்க குடும்பத்துல என்னால ஒரு கணவரை ஏற்பட வேண்டும். என் கதை உங்களோட இருக்கட்டும். டாடி, எஸ், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கொஞ்சம் பணம் வேணும். அதுக்கு இதுதான் நேரமா? எக்ஸ்கியூஸ் மீ டாட், நீங்க தூங்குறேன்னு தெரிஞ்சது. காலையில நீங்க ஆபீஸ் போகும்போது உங்களை ஒரி பண்ண வேணும் தான் இப்ப வந்தேன். ஐம் சாரி டாட். ஏண்டா எப்ப பார்த்தாலும் பணமா? நீ என்கிட்ட வர்றதே பணத்துக்காக தானா? நோ டாட், என்னுடைய ஹோட்டல். டேம் யுவர் ஹோட்டல். ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டலை எடுத்து மூடு. நீ வியாபாரம் செய்தது போ. எஸ் எஸ், நான் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஏதோ தெரியாதனமா சில தவறு நடந்து போச்சு. அதை சரி கட்டுறதுக்காக தான் கொஞ்சம் பணம். என் தேவை தெரிஞ்சு கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கீங்களே. How sweet of you. Dad, இதுல என் இஷ்டப்படி தொகை எழுதிக்கலாம்ல? எடுத்துட்டு போ. இதான் கடைசி தடவை. Thank you, Dad. Good night. பாத்தீங்களாப்பா, உங்க பணத்துக்கு உரியவன் யாரோ அவன்கிட்டயே அது போய் சேர்ந்துருச்சு. தம்பிகிட்ட ஏன்பா இவ்வளவு கண்டிப்பா நடந்துக்கிறீங்க? வாரி வாரி இறைச்சால் வற்றாத உங்க செல்வத்துக்கு அவன் தானே ஒரே வாரி. ஒரே பிள்ளைங்கிறதுனால அவங்க அம்மா, உங்க அம்மா அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து. தம்பி பாக்கியசாலி இல்ல கண்ணா, அவன் தவறான பாதையில போய்கிட்டு இருக்கான். அவனுடைய கூட்டாளிகள்லாம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்குவானு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கப்பா,
நான் அவனுடைய நிழலா இருந்து அவனை பாதுகாப்பேன். தம்பிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் உயிரை கொடுத்தாவது தம்பியை நான் காப்பாற்றுவா. வரேன். கூப்பிட்டீங்களா? இல்லையே. வாயால கூப்பிடல, உங்க விரலால கூப்பிட்டீங்க. ஆமா. ஏன் கூப்பிட்டீங்க? குழந்தை அம்மான்னு கூப்பிடுறது பசிக்காக, குருட ஐயான்னு கூப்பிடுறது சரியான வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த கண்ணை நிம்மின்னு கூப்பிடுறது நிம்மியோட மனம் விட்டு பேச. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது விசேஷமா? வேதனையை தவிர வேற எந்த விசேஷமும் என் வாழ்க்கையில இல்லேன்னு முடிவு கட்டியிருந்த எனக்கு கொஞ்ச நாளா பல சந்தோஷமான சமாச்சாரங்கள் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு நடந்துகிட்டே வருது. உங்க சந்தோஷத்துல எனக்கும் பங்குண்டா? உண்டு உண்டு. என் சந்தோஷ சரித்திரத்தின் முன்னுரையே நீங்க தானே அதை ஆரம்பிச்சு வச்சீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் கருங்களை நான் சொல்றேன். மன்னிக்கணும், இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த சித்தார் மியூசிக்கே பிடிக்காத ஒருத்தர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பார். நான் அவரை சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரா? நீங்க சந்திக்க வேண்டியவரா? ஆமா, இது வரைக்கும் அப்பா கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்ககிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல, ஏன்னா நீங்க தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. சொல்லட்டுமா? வந்து நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவருக்கு என் மேல கொள்ள ஆசை. எனக்கும் அவருன்னா ரொம்ப ஆசை. அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் தான். அவரு ரொம்ப அழகா இருப்பாரா? ரொம்ப அழகா இருப்பாரு. குறுகுறுப்பான கண்ணு, பச்சை குழந்தையாட்டம் முகம். வச்ச கண்ணு வாங்காம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு. என்ன கண்ணன்? என்ன சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் நானும் அவரோட சேர்ந்து சித்தார் வாசிச்சேன். என்ன அருமையா வாசிப்பார் தெரியுமா? நல்லா பாடுவாருங்க. பாவம், அவர் முகம் தான் அப்படி இருக்கு. என்ன நீங்க இதுக்கும் உன்ன எப்படி தூங்கிட்டீங்களா? தூங்கலையே. இதான் ஏதோ சொல்றிய, உங்க அப்பா நல்லா புல்புல் தாரா வாசிப்பாரு, ராகம் தானம் பல்லுவின்னு சொன்னா எனக்கு போர் அடிக்காது. அப்பா புல்புல் தாரா, உங்களுக்கு கொஞ்சம் கூட ரசிப்புத்தன்மையே இல்ல. ரசிப்புத்தன்மை இல்ல, பட் சகிப்புத்தன்மை இருக்கு. என்ன சகிப்புத்தன்மை? நீ வந்ததுல இருந்து யாரோ ஒரு பாகவதர் நல்லா புல்புல் தாரா வாசிப்பாரா, ஒரு ரூம்குள்ள தனியா போறேன்னு சொல்றடி. தனியா போகாம கூட்டத்தோடியா போவாங்க? அடிச்சு டீ எடுத்துருவேன். இன்னொரு ஃபலோவை பத்தி ஏன் முன்னாலே சொல்ற? நீ என்ன கட்சி உனக்கு? ஆரம்பமாயிடுச்சா சந்தேகம்? ஹே ஸ்டாப் இட். நீ என்ன லவ் செய்ய வந்தியா இல்ல ஃபைட் செய்ய வந்தியா? எது வேணும் உனக்கு? ரெண்டும் வேண்டாம், கல்யாணம் வேணும். செஞ்சுக்கோ. யார? விஜியே. அப்ப உங்க அப்பாவை? என்ன நீ நல்லா பேசிட்டு இருக்கும்போது டாடி ஞாபகப்படுத்துற? நீ அப்ப டாடி பர்மிஷன் வேண்டாமா?
பர்மிஷன் வேணும், அதுக்கு டேடிக்கு மூடு வரணும், நல்ல டைமிங் கிடைக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், ஒரு அக்கேஷன் கிடைக்க வேண்டாம். சரி, நமக்கு கல்யாணம் நடக்காது. நீ என்ன வந்ததுல இருந்து ராங்கா பேசிக்கிட்டு இருக்க? சீச்சி, இந்த இடமே சரியில்லை, பழைய வார் பிளேஸ் போல இருக்கு. இடத்த மாத்துவோம். கமான், கைப்பிடி.